டெய்லி பழைய சாப்பாடு வீணாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வருத்தப்படாதீங்க. பழைய சாப்பாட்டில் வெரைட்டியாக வித்தியாசமாக ஏதாச்சும் செய்யலாம். கீழே டைட்டிலுக்கு மேலே டச் பண்ணிங்கன்னா லாங் வீடியோ ஒன்று வரும். அந்த லாங் வீடியோவில் பழைய சாப்பாட்டை எப்படி பருப்பு போட்டு புது சாப்பாடாக மாற்றிருக்கேன், பருப்பு சாப்பாடாக மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். மறக்காமல் டச் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு மேலே வருத்தப்படாமல் நம்மளுடைய உழைப்பு தானே எல்லாமே, பழைய சாப்பாட்டையும் வீண் பண்ணாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன வெரைட்டி பழைய சாப்பாட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு முதல்ல மிஸ் பண்ணாமல் லாங் வீடியோவையும் பார்த்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் என்னால் அடுத்தடுத்து பழைய சாப்பாட்டில் என்னென்ன வெரைட்டி செய்யலாம் அப்படிங்கிறதும் போட முடியும். இன்னும் வித்தியாசமாக எனக்கு கிடைச்ச வீடியோவை ஏதாச்சும் போட முடியும். அதனால் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள்.